திரு லாசாரா அவர்கள் எழுதிய குறுநாவல் ஜனனி. அதனுடைய பகுதியில் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல அந்த நாவலோட அடுத்த பகுதியை கேட்கலாம். பகுதி 2 மற்றும் இறுதி பகுதி. ஜனனி. வளர்ப்பு தாய்க்கும் ஜனனிக்கும் இடையே உள்ள பகை பயங்கரமாய் வளர்ந்தது. பகை அம்மாளது உடையதே ஆனாலும் அதன் முழு வேகத்தையும் பாரத்தையும் அவளே தாங்கும்படி ஆயிற்று. இடாத வேலைகளை இட்டு சொல்லாத சொற்களை சொல்லி படாத பாடு எல்லாம் படுத்தினாள். வயது பாட்டுக்கு அறது, வேலைக்கு வந்து வயிறு புடைக்க திங்கறதோட சரி, மத்தபடி கண்ணுல படுறதே இல்ல. எல்ல காளியா ஊரெல்லாம் சுத்தி திரிஞ்சுபிட்டு அவர் வர்ற வேலைக்கு இந்த பூனையும் இந்த பாலை குடிக்குமான்னு விளக்கெதிர கண்ணை மூடிண்டு உட்கார்ந்து இருக்கியடி. எந்த ஊரை பொசுக்கலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்க? இல்லம்மா, என் அம்மாங்காதேடி. உன் ஆசையா அடித்துணியோடு எந்த குளத்தங்கர படிக்கட்டில இருந்து கொண்டு வந்தாரோ அவரு, அங்க போய் உன் அம்மாவை தேடு போ. அம்மாவா அம்மா? என்ன சொந்தண்டி அம்மா? ஆகவே ஜனனி இன்னதென்று விளங்காத மன கனத்துடனும் வீராப்புடனும் குளத்தண்டை போய் தன்னையும் அறியாமல் தன்னைத்தானே தேடுகிறாள். ஆனால் அங்கு என்ன இருக்கிறது? ஆழம்தான் இருக்கிறது. சட்டையும் பாவாடையுமாய் ஜனனி கையோடு கை கோர்த்து கொண்டு குளத்தங்கரை படிக்கட்டில் திகைத்து நிற்கிறாள். திடீரென அவளுள் தாங்க முடியாத ஆங்காரம் உண்டது. வீட்டுக்கு விரைந்து வந்தாள். அம்மாள் சமையல் அறையில் வேலையாய் இருந்தாளோ என்னவோ. ஐயரை அப்போது அங்கே காணவில்லை. கோபத்தை தீர்த்து கொள்ள ஏதாவது ஒன்றை சுற்றுமுற்றும் தேடினாள். கூடத்தில் குழந்தை கைவிரித்தபடி குப்புறப்படுத்து தூங்கிக் கொண்டிருந்தான். அவனிடம் பல்லை கடித்து கொண்டு கண்களில் பொறி பறக்க இரு கைகளையும் நீட்டிக்கொண்டு சபித்தாள். உன்னை வைசூரி வாரிண்டு போக. கூட விளையாடும் குட்டிகள் ஒருவரை ஒருவர் திட்டிக் கொள்வதை கண்டதில்லையா? குழந்தைக்கு தூக்கத்தில் உடம்பு தூக்கி வாரி போட்டது. கையை காலை உதைத்து கொண்டு அலற ஆரம்பித்து விட்டான். அடிவயிற்றிலிருந்து வந்த அந்த உள்ள கொதிப்பு வீண் போகுமா? பையனுக்கு 3 நாள் ஜுரம் மழுவாய் காய்ந்தது. பிறகு 1, 2, 10 என்று உடம்பெல்லாம் பெரிய முத்துக்கள் வாரி இறைத்து விட்டன. ஊசி குத்த இடமில்லை. குழந்தை தன் நினைவற்று போட்டது போட்டபடியே கிடக்கிறான். சன்னமாய் இழையும் அனல் மூச்சுதான் இன்னமும் உடலுடன் ஒட்டி கொண்டிருக்கும் உயிரை உணர்த்துகிறது. தாய் மூளையில் புரண்டு புரண்டு அழுகிறாள். அவளை சுற்றி உட்கார்ந்து கொண்டு அவளை தேற்ற முயலும் உற்றார் உறவினர்களுக்கிடையில் அவளே தனி காட்சி ஆகிவிட்டாள். ஐயர் ரேளியில் முன்னும் பின்னுமாய் உலாவிக் கொண்டிருக்கிறார். முன்பை விட உடல் மெலிந்து கூன் விழுந்திருக்கிறது. அம்பாள் கொடுத்தால் அம்பாள் எடுத்துக்கொள்கிறாள் என்று ஞானம் சமாதானம் சொன்னாலும் பாசம் பசி தீர்த்து விடுமா? ஜனனி படுக்கை அண்டை சுட்டு விரலை வாயில் சப்பிக்கொண்டு அச்சத்துடன் நிற்கிறாள். அவள் கோபம் அப்போதே பறந்து விட்டதால் அதன் விளைவாகிய சாபத்தை மாத்திரம் தனியாய் பார்க்கையில் இப்போது அவளுக்கே பயமாக இருந்தது. அம்பிக்கு இப்படி நேரும் என்று அவள் என்ன கண்டாள்? அம்பி மேல் அவளுக்கு உயிர் இல்லையா? தாயோடு இல்லாத சமயத்தில் தன்னோடு தானே இருப்பான் அவன். இப்படி அவன் கிடப்பதை சகிக்க முடிகிறதா அவளால்? யாரிடம் போய் தன் மனக்கஷ்டத்தை சொல்லிக் கொள்ள முடியும்? சுவாமியிடம்தான். அப்படித்தானே தாத்தா அவளிடம் சொல்லி இருக்கிறார். ராத்திரி தூங்குவதற்கு முன்னால் கதை கதையாய் பாட்டாய் தோத்திரமாய் பூஜை அறைக்கு போய் விளக்கை ஏற்றி வைத்து துக்கம் அடைக்கும் தொண்டையுடன் ஆண் பிள்ளை போல் அவள் சாஷ்டாங்கமாய் விழுந்து நமஸ்கரிக்கிறாள். சுவாமி. ஜனனி, என்ன காரியம் செய்தாய்? குழந்தைக்கு பிராப்தம் இல்லாதவளுக்கு குழந்தையை கொடுத்தாய். பிறகு அதை விளங்க ஒட்டாமல் நீயே பிடுங்கிக் கொள்கிறாய். நீ சக்தி என்றால் உன் மனம் கூத்து என்ற எண்ணமா? இந்த குழந்தையை யார் பெற்றதென்று நினைக்கிறாய்? நீ பெற்ற குழந்தைதானே. நீயே விழுங்க பார்த்தால் அது உள்ளும் போகாமல் வெளியும் வராமல் தொண்டையில் மாட்டிக்கொண்டதும் எடுத்துவிட என்னை கூப்பிடுகிறாயா? அம்மா. விளக்கு சிரித்தது. ஜனனி, அம்மா என்று யாரை கூப்பிடுகிறாய்? ஜனனி பூஜை அறையில் இருந்து வெளிப்பட்டாள். அவள் கண்கள் ஒளி வீசின. தன்னுள் தானே மூழ்கி தன்னை மறந்து கைகளையும் கால்களையும் வீசி ஆடிக்கொண்டு மகமாயி பாட்டு பாட ஆரம்பித்து விட்டாள் ஜனனி. தாயி மகமாயி, தாயி மகமாயி, நெற்றிதனில் உள்ள முத்தை நேத்திரத்தில் இறக்கம்மா. நேரு மகமாயி, நேரு மகமாயி, நேத்திரத்தில் உள்ள முத்தை தாடைதனில் இறக்கம்மா.
தாயி மகமாயி தாயி மகமாயி, தாடைதனில் உள்ள முத்தை கழுத்துதனில் இறக்கம்மா. காளி மகமாயி காளி மகமாயி, கழுத்துதனில் உள்ள முத்தை மார்புதனில் இறக்கம்மா. மாரி மகமாயி மாரி மகமாயி, மார்புதனில் உள்ள முத்தை வயிறுதனில் இறக்கம்மா. மாரி மகமாயி மாரி மகமாயி, வயிறுதனில் உள்ள முத்தை தொடைதனிலே இறக்கம்மா. தாயி மகமாயி தாயி மகமாயி, தொடைதனிலே உள்ள முத்தை முட்டிதனில் இறக்கம்மா. மூது மகமாயி மூது மகமாயி, முட்டிதனில் உள்ள முத்தை கால்தனில் இறக்கம்மா. காளி மகமாயி காளி மகமாயி, பாரி மகமாயி பாரி மகமாயி, பாதந்தனில் உள்ள முத்தை நிலத்தினே இறக்கம்மா. நித்திய மகமாயி நித்திய மகமாயி. ஏதோ பிடியில் நின்று விடுபட்டது போல் குழந்தைக்கு உடல் உதறியது. எல்லோரும் போய்விட்டதென்று நினைத்துக் கொண்டு குய்யோ முய்யோ என்று அடித்துக் கொண்டு ஓடி வந்து பார்த்தார்கள். அவன் தூங்கிக் கொண்டிருந்தான். முகத்தில் ஒரு புது நிம்மதி. தேகம் வியர்த்து ஜுரம் விட்டிருந்தது. ஐயர் அப்படியே அதிசயித்து நின்று விட்டார். ஒரு வாரம் கழித்து குழந்தைக்கு ஜலம் விட்டார்கள். குழந்தையை மார்போடு அணைத்துக் கொண்டு ஜனனி விக்கி விக்கி அழுதாள். ஏனென்று அவளுக்கு அது புரியவில்லை. தாய்க்கும் விஷம் கக்காமல் இருக்க முடியவில்லை. இது என்னடி அம்மா கூத்து? குழந்தை சாகலியன்னு அலறியா? ஜனனிக்கு பூஜை அறையில் யாரோ சிரித்தாள் போல் இருந்தது. ஓடி போய் பார்த்தாள். ஆனால் அங்கே யாரையும் காணவில்லை. ஜனனி மதவென வளர்ந்தாள். சீக்கிரமே பக்குவம் அடைந்து விட்டாள். கருப்புதான், கட்டுடல், கட்டு மயிர், உறுப்புகளில் நல்ல முறுக்கு. அதே மாதிரி கோபமும் முறுக்குதான். ஒருவருக்கும் அடங்க மாட்டாள். சட்டென்று கோபம் வரும். வந்த சுருக்கில் தணிந்தும் விடும். அடியே, இப்படி அடங்காப்படையே இருக்கியே, உன்னுடைய புக்ககத்துக்கு போனா உன்னுடைய மாமியாரு நீ பண்ற அட்டகாசத்துக்கு உன்னை இடிக்கிறது போதாதுன்னு உன்னை யாரடி வளர்த்தான்னு என் பேரையும் சந்தியில இழுப்பாடி. உன்னை எந்த மாமியார் இப்போ இடிச்சுட்டு இருக்காமா? உன்னுடைய நாக்க சுட்டு எரிக்க. என் மாதிரி 4வதா வாழ்க்கப்பட்டா மாமியார் மாத்திரம் இல்ல, புருஷன் கூட ரொம்ப நாள் தக்க மாட்டாண்டி. ஜனனியை எங்கேயாவது கையை பிடித்து கொடுத்து விட வேண்டும் என்னும் கவலை ஓங்க ஆரம்பித்து விட்டது அவருக்கு. அம்மாளுக்கு ஜனனி வந்த ராசி எல்லாமே மறந்து போயிற்று. வாசல்ல போற சனியனை விலைக்கு வாங்கினாப்ல என்கிற பெரியவாள் வாக்கு சரியாதான் போச்சு. நன்னா கட்டிண்டு அனுபவிங்கோ. அடியே, இன்னும் 4 நாள் கழிச்சு போகிற என் உசுறு உன்னால இப்பயோ போயிடும் போல இருக்கே. நீங்க நன்னா இருங்களே, என் ஆயுசுலயும் பாதி கொடுக்கறேன் உங்களுக்கு. 4 பேர் நடுவுல தாலி கட்டி சாந்தி சீமந்தம் எல்லாம் பண்ணி பெத்து வளர்த்த குழந்தைய பண்ணிக்கிறதுக்கு 1000 ஜோசியம் பார்த்து, அழகு பார்த்து, அந்தம் பார்த்து, தெரிஞ்சு விசாரிச்சு தெரியாம விசாரிச்சு பண்ணிட்டு அப்புறம் கூட அது சரியில்லை இது சரியில்லைன்னு குத்தம் படிக்கிற நாள்ல எங்கேயோ வழியில கண்டெடுத்த பொண்ண எவன் தலையிலையாவது லேசில கட்டிட முடியுமா என்ன? அவள் வாக்கு அசரீரிதான். ஐயர் தம் வளர்ப்பு பெண் கல்யாணத்திற்கு செய்யும் முயற்சிகள் எல்லாம் உருவாவது போல் ஆகி திரளும் சமயத்தில் பொட்டென உடைகையில் அவருக்கு உள்ளூர திகிலே உண்டாயிற்று. ஒரு பெண் பிறந்தால் அதற்கு ஒரு ஆண் படைத்துத்தான் ஆக வேண்டும், ஒரு ஆண் இருக்கத்தான் வேண்டும் என்ற கடைசி நம்பிக்கை அல்லது நம்பிக்கையற்ற திடம்தான் அவரை உந்திக் கொண்டு போயிற்று. ஜாதக கட்டை தூக்கி கொண்டு எங்கெங்கோ வெளியூர் எல்லாம் சுற்றி வந்தார். அப்புறம் ஒரு நாள், எல்லாம் வேலை வந்தால் தானே வரும், நாம் மாத்திரம் அவசரப்பட்டால் முடியுமா? பாரு, குழந்தைக்கு ஒரு புருஷனை தேடி பிடிச்சிட்டேன் என்று பெருமிதத்துடன் சொல்லிக்கொண்டே ஐயர் வீட்டுக்குள் நுழைந்தார். பையன் எங்க தூர தேசத்தில் இராணுவத்தில் வேலையில் இருந்தான். கல்யாணத்துக்கு முதல் நாள் மாலைதான் பையன் வீட்டார் வந்து இறங்கினார்கள். பிள்ளையை பார்த்தவர்கள் பிரமித்தே போய்விட்டார்கள். இன்னமும் சிலர் அதுகையால் வெடித்தே போனார்கள். ஜனனி காத்திருந்தால் அதிர்ஷ்ட சீட்டு அடித்து விட்டாள். பையன் சிவப்பிலேயும் சிவப்பு, செந்தாளை சிவப்பா, ராஜா மாதிரி இருக்காண்டி. மனையிலே உட்கார்ந்தா 2 பேருக்கும் ஜோடி கூட ஒட்டாதேடி. என்னடி பைத்திய மாதிரி பேசுற? பணம் ஒட்ட வைக்காத பண்டம் கூட உண்டா? 2000க்கு 4000 தளர்த்தினால் வஜ்ரம் மாதிரி ஒட்டிக்கிறது. ஐயர் 4 நாட்கள் கல்யாணம் பண்ணி பணத்தை வாரி இறைத்தார். சமையலுக்கோ சடங்குக்கோ உடையும் ஒவ்வொரு தேங்காயுடன் அம்மாளின் வசை வார்த்தைகளும் வெடித்தன. இந்த பிராமணன்
எந்த குடி பாழா போறதுன்னு நினைச்சுட்டு இருக்கான்? பிள்ளையில்லா சொத்தா இது? அவள் வார்த்தையை சட்டை செய்வார் யார்? 4 நாள் கல்யாணத்திற்கு பிறகு 5ஆம் நாள் சாந்தி பண்ணி பெண்ணை புக்ககத்துக்கு அனுப்புவதாக இருந்தது. ஆனால் 3ஆம் நாள் இரவு மாப்பிள்ளை பையனுக்கு அவன் அதிகாரிகளிடமிருந்து உடனே புறப்பட்டு வரும்படி ஒரு தந்தி வந்தது. மாளிகை கொட்ட கூட நேரமில்லாமல் பையன் மறுவண்டிக்கு புறப்பட்டு போய்விட்டான். அப்பொழுது தடைப்பட்ட சாந்தி அப்படியும் இப்படியும் ஒத்தி போய்க்கொண்டே வந்தது. மணமாகி போன பையன் மறுபடியும் வேறு எந்த விசேஷத்திற்கும் கூட வர முடியவில்லை. அவனை ஒரு இடமும் ஸ்திரம் என்றில்லாமல் அதிகாரிகள் மாற்றி மாற்றி அம்மானை ஆடிக்கொண்டிருந்தார்கள். 2 மாதம், 3 மாதம், 6 மாதம். ஜனனி இப்படித்தான் புக்ககம் போகாதபடி நேர்ந்த தடங்களை பாராட்டினாலோ இல்லையோ என அவள் வெளித்தோற்றத்தில் ஒன்றும் தெரியவில்லை. முன்னை விட பன்மடங்கு துடிப்புடன் தான் பொழிந்தாள். அம்மாளோ தன்னுடன் வம்படிக்க வருவோரிடம் தன் நல்ல நாள்லயே சொல்ல வேண்டாம், அவ அவரோட செல்லம், ஆனா அப்பவாவது கொஞ்சத்துக்கு கொஞ்சம் கட்டியாண்டு வந்தேன். ஐயோடி, அந்தாத்து பொண்ணா அங்கே நிக்கிறதடி, இங்க நிக்கிறதடி, அவளோட பேசித்து இவாளோட பேசித்துன்னு 4 பேர் வாயில புகுந்து புறப்படாம ஏதோ கொஞ்சத்துக்கு கொஞ்சம் கண்டிச்சு வந்தேன். ஆனா கல்யாணம் ஆன அப்புறம் இவளுக்கு வந்திருக்கிற இருமாப்புக்கு கேட்கணுமா? புருஷாளுக்கு அரை காசுனாலும் உத்தியோகம், பொம்மநாட்டிக்கு 50 வயசானாலும் புருஷன்னு சும்மாவா சொன்னா? மஞ்ச கயிறுன்னு ஒண்ணு கழுத்துல ஏறிட்டா போறோம். புருஷன் மேல பழிய போட்டுட்டு என்ன அக்கிரமம் வேணும்னாலும் அவ பண்ணலாமே. நீங்களும் நானும் வாழ்க்கப்பட்ட நாளா இது மாமி? அம்மாள் மற்றவரிடம் விதவிதமாய் சிங்கார சொல் வைத்து முறையிடுவதை கேட்டுக்கொண்டு ஐயர் ஒவ்வொரு நாள் வந்து விடுவார். ஏண்டி கரிக்கிற குழந்தைய, உன் கண்ணு சுட்டெரிப்புக்காவது அவளுடைய அகமுடியா அவளை கூட்டிட்டு போக மாட்டானா? அதாண்டி நான் எதிர்பார்க்கிறேன். அவ்வளவுதான். இடுப்பு குடத்தை பொத்தென ஜலம் தழும்பி தெளிக்க கீழே வைத்துவிட்டு முன்றானையை வரிந்து கட்டி கொண்டு காற்றை கையால் துளாவிக் கொண்டு அம்மாள் சண்டைக்கு வந்து விடுவாள். நன்னா சொல்லுங்கோ, ஜனனி கவலைய ஜனனி இதுவரை பட்டதில்ல. அவளை பெத்தவா கவலைய நீங்க வாங்கிண்டு ஆத்துக்கு கொண்டு வந்துட்டேள். வளர்த்த கவலைய நாம் பட்டாச்சு. கல்யாணமானா கஷ்டம் விடியுமானா அவ புகுந்த கவலையையும் பட்டுருக்கோம். இப்போ இன்னும் போருமோனோ? திருப்தியாச்சோ உங்களுக்கு? வார்த்தைகளால் குத்தி வாங்குவதில் அம்மாள் அலாதி வரப்பிரசாதி. ஐயர் அப்படியே தலை கவிழ்வார். ஜனனி ஒரு நாள் பகலில் குளத்தில் குளித்துக் கொண்டிருந்தாள். கிணற்றடியில் குளிப்பதை விட குளத்தில் துளையத்தான் அவளுக்கு இஷ்டம். அம்மாளுக்கும் இவளுக்கும் இதை பற்றி வேண்டிய தகராறு உண்டு. வம்பு எல்லாம் அவளை தேடிக்கொண்டு வருமே ஒழிய அவளாக வம்பை தேடிக்கொண்டு வெளியே கிளம்பியதில்லை. மேட்டிமக்காரி, ராங்கி என்று பெறாதவர் குற்றம் சொன்னாலும் அம்மாளை நேரில் கண்டால் எல்லோருக்கும் பயம்தான். அத்தனை ஜனனியின் கலகலப்பு அவர்களுக்கு நல்ல எண்ணமோ கெட்ட எண்ணமோ குதூகலமாகத்தான் இருந்தது. ஜனனி ஒரு நாள் பகலில் குளித்துக் கொண்டிருந்தாள். திடீரென்று தன்னை யாரோ ஊன்றி கவனிப்பது போன்ற உணர்ச்சி எழுவதை உணர்ந்தாள் ஜனனி. சுற்றுமுற்றும் நோக்கினாள். எதிர்கரையில் ஒருவன் தன்னையே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருப்பதை கண்டாள். ஆனால் முகத்தை பார்க்கவில்லை. தன்னிடம் என்ன என்று பார்த்து கொண்டாள். வலது விழாப்புறத்தில் தோள் குழிவுக்கு அடியில் ரவிக்கை இரு பாதிகளும் ஒட்டிய இடத்தில் உடல் வளர்ச்சியையே தாங்க முடியாமல் தையல் தாராளமாய் விட்டிருந்தது. வெயில் படாத விடத்து சதை தனி வெண்மையுடன் பிரகாசித்தது. ஜனனி மனதில் தனி பயங்கரம் திடீரென கண்டது. அப்படியே புடவையை வாரி சுருட்டி கொண்டு வீட்டுக்கு ஓட்டம் பிடித்தாள். அவள் உடலெல்லாம் வெடவெடத்தது. அன்று முழுவதும் மனம் சரியாயில்லை. ஆயினும் தான் படுவது இன்னதென தெரியவில்லை அவளுக்கு. அதனாலேயே வேதனை மிகவும் அதிகரித்தது. முதலாக ஜனனி தனக்குத்தானே புரியாத சிந்தனையில் ஆழ்ந்தாள். இரவு படுத்தும் வெகு நேரம் தூக்கம் வரவில்லை. நள்ளிரவில் ஜனனி திடுக்கென விழித்துக் கொண்டாள். உடலில் மறுபடியும் பயங்கரமான ஒரு புல்லரிப்பு. அவளையும் மீறியதோர் சக்தி வசப்பட்டவளாய் கட்டிலில் இருந்து எழுந்து ஜன்னல் அண்டை போய் நின்றாள். முழு நிலவின் மேல் கருமேகங்கள் சரசரவென போய்க் கொண்டிருந்தன. தெருவில் வீட்டு வாசற்படி எதிரில் ஒரு உருவம் நின்று கொண்டிருந்தது. வெள்ளை துணி போர்த்து நெட்டையாய் கைகளை மார்மேல் கட்டி நின்று கொண்டிருந்தது. சத்தமும் நடமாட்டமும் நின்று நீண்டு போன தெருவில் தனியாய் ஏதோ எதனுடைய சின்னமோ மாதிரி முகம் அவள் ஜன்னல் பக்கம் திரும்பி இருந்தது. குளத்தில் கண்டவன்தான்.
ஜன்னலில் இருந்து ஜனனி சட்டென பின்வாங்கினாள். இடுப்புக்கு கீழே கால்கள் விட்டு விழுந்து விடுவன போல ஆட்டம் கொடுத்தன. உடல் நடுங்கியது. பயம்தானா? முழுக்க முழுக்க இது பயம்தானா? புரியவில்லை அவளுக்கு. சமாளித்துக் கொண்டு சுவரை இரு கைகளாலும் பிடித்துக்கொண்டு சுவருடன் ஒட்டி கொண்டார் போல மாடிப்படிகளில் மெதுவாய் கால் வைத்து இறங்கினாள். கண் எதிரில் இருள் திரையில் அவன் விழிகள் மாத்திரம் பேருரு கொண்டு நீந்தின. அவைகளில் உலகத்தின் ஆசாபாசங்களின் எல்லை கடந்த சோகத்தையும் அதே சமயத்தில் உயிரின் ஆக்கலுக்கும் அழித்தலுக்கும் அடிப்படையான மிருக குரூரத்தையும் கண்டாள். அந்த ஏக்கத்தை ஆற்ற ஒரு பரிவு தாவுகையில் துக்கம் தொண்டையை கல்லாய் அடைத்தது. ஆயினும் அந்த தாபத்தின் கொடூரம் சோகத்தின் பின்னிருந்து பாம்பை போல் தலை நீட்டுகையில் அதன் முகத்தை கண்டு உள்ளம் உள்ளுக்குள் உடனே சுருங்கிற்று. இப்படி ஒன்றாய் இருந்து கொண்டே இரண்டாய் வெட்டப்பட்டு துடிக்கும் வலி பொறுக்க கூடியதல்ல. சத்தம் போடாமல் பூஜை அறையை திறந்தாள். தீப்பெட்டியை தட்டு தடுமாறி தேடி பிடித்து குத்து விளக்கை ஏற்றினாள். திரியில் இருந்து குதித்தெழுந்த சுடரில் அவள் படும் சஞ்சலத்துக்கு ஆறுதலை தேடி நின்றாள். ஆனால் அவள் தேடிய தெளிவு மனதில் ஏற்படவே இல்லை. எல்லாம் தெரிந்த இறைவன் முன்போல் இராது ஒன்றுமே தெரியாதவன் போல்தான் இருந்தான். இதுவரை தன்னை மறந்துவிட்டு இப்பொழுதுதான் தேடி வந்தாள் என்ற கோபமா? இரவில் எல்லோருக்கும் உள்ள தூக்கம் தனக்கும் உண்டென சுடரில் இல்லாமல் தூங்கப் போய் விட்டானா? அழுத்தும் உணர்ச்சிகளின் புதுமையினாலும் வருத்தத்தினாலும் ஜனனி குழம்பி நின்றாள். அவளை தாக்கும் புதுமைக்குள்ளேயே உணர்ச்சிகளின் பழமை புகுந்து கொண்டு அவளை கேலி செய்தன. நீங்கள் யார்? என்னை விட்டு போய்விடுங்களேன். நாங்கள் யாரா? எங்கே போக முடியும்? எங்கே போக வேண்டும்? எங்கிருந்தாவது வந்தோமா? எங்கேயாவது போக? உன்னுள்ளேயேதானே வளர்ந்தோம். உன்னுள்ளேயேதானே கண்ணாமூச்சி விளையாடுகிறோம். கண்டுபிடியேன். கண்டுபிடிக்கத்தானே வந்தாய். உனக்கும் எனக்கும் இன்றைய போட்டியா நேற்றைய போட்டியா? கண்டுபிடியேன். கண்டுபிடி. விடி விடி. ஓ! அவைகளின் சப்தமற்ற கொக்கரிப்பு தாங்கக்கூடியதா? ஜனனி தடால் என்று குப்புற விழுந்து விக்கி விக்கி அழுதாள். மார்பே வெடித்துவிடும் போல் இருந்தது அவளுக்கு. அன்று முதல் அவள் துடிப்பும் கலகலப்பும் வெளி நடமாட்டமும் அடங்கி போயின. அறையிலேயே மணிக்கணக்கில் சேர்ந்தாற்போல் மோய்வாய் கட்டையை கையில் ஊன்றிக்கொண்டு உட்கார்ந்திருப்பாள். பக்கத்தில் வந்து கூப்பிட்டாலும் காது கேட்பதில்லை. கேட்டு வாங்கி அடைத்து புடைத்து சாப்பிடும் ஜனனிக்கு இப்பொழுது சாப்பிட்டு உட்கார வைத்து கொட்டினாலும் கூட இறங்கவில்லை. திடீரென இளைக்க ஆரம்பித்தாள். இது என்னடிமா கூத்து? திடீர்னு இவளுக்கு வந்திருக்கிற வேண ஊரை கெடுத்ததாம்னு. ஜனனியின் கண்கள் நிறைந்து கண்ணீர் கன்னம் புரண்டு ஓடும். ஆனால் துடைக்க கூட முயலுவதில்லை. உட்கார்ந்த நிலை கூட மாறுவதில்லை. அவளுள் ஏதோ தகர்ந்து விட்டது. அடி பாவி, குழந்தையை ஏதாவது சொல்லிக்கொண்டே இருக்காதரி. ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் புருஷங்கிட்ட இன்னும் போகலையேன்னு இருக்காது அவளுக்கு. என்னுடைய கவலையும் அதுதான். ஜனனியின் புருஷனை பற்றி ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு விதமாய் வதந்தி உளவியது. இருந்த இடத்தில்தான் இருக்கிறான். சகவாச தோஷம் கண்ட இடத்தில் கண்ட பேரோடு சுற்றுகிறான். குடி, கூத்தி, புகை இல்லாத பழக்கங்கள் எல்லாம் வந்திருக்கின்றன. இருக்கிறது இல்லாதது எல்லாம் சேர்ந்து 4 பேர் வாயில் மாறி மாறி வந்து காதில் விழுகையில் கிழவரின் கிளேசம் சொல்லத் தரமல்ல. இதென்ன தள்ளாத வயதில் உலகில் மாட்டிக்கொண்டோமே என தவிப்பார். இதே நிலையில் நான் காலமாகிவிட்டால் ஜனனியின் கதி என்ன? நமக்கு வாய்த்தவளோ தாடகையா இருக்கிறாளே என்று ஆண்டவனிடம் முறையிட்டு கொள்ளலாமெனில் பூஜை அறையில் அவருக்கு முன்னால் ஜனனி உட்கார்ந்திருப்பதைக் கண்டு உள்ளே போகவும் அஞ்சி அவர் பின்னடைவார். மாலையில் சமையல் அறையில் இருந்து அம்மாள் இறைவாள். வீட்டு காரியங்கள் போட்டது போட்டபடி கிடக்கு. பூஜையில் உட்கார்ந்துட்டு சாமிய வேரோட புடுங்கனா ஆயிடுத்தா? புருஷன் போட்டோவுக்கு பூவை சூட்டி அந்தரங்க மனசோடு 2 நமஸ்காரம் பண்ணினாலாவது லாபம் உண்டு. ஜனனிக்கு இது கேட்டதோ? உட்கார்ந்து கொண்டே இருந்தாள். கண்களில் ஜலம் பெருகிய வண்ணம் இருந்தது. எதிர்வீட்டு திண்ணையில் சில சமயங்கள் உபன்யாசங்கள் நடக்கும். புராணிகர் கல்லாள மரத்தடியில் சடையில் சூடிய பிறை சந்திரனில் இருந்து அமிர்த தாரை விடாது வழிந்து கொண்டிருக்க சிப்பிமுத்து போன்ற வெண்மையான உடலுடன் தன்னைத்தானே தியானம் செய்தவனாய் தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபத்தில் ஈஸ்வரனானவன் என்று சொல்லுவார்.
அல்லது ஊசி முனையில் கட்டை விரலை அழுத்தியவளாய் பர்வத ராஜகுமாரி பராக்சக்தி அழகபாரம் ஜடாபாரமாக ஆகாரத்தை தள்ளிவிட்டு ஜலபானம் கூட பண்ணாது காற்றையே புசித்தவளாய் பிறகு அதையும் நிராகரித்தவளாய் சந்திரனுடைய தியானத்தையே ஆகாரமாய் கொண்டவளாய் மகா தபஸ்வியாய் திடீரென ஒரு நாள் ஐயருக்கு ஒரு கடிதம் வந்தது. அதை பிரித்துவிட்டு ஐயர் ஆச்சரியத்தாலும் எதிர்பாராத நேரும் சந்தோஷத்தை தாங்காத உணர்ச்சியாலும் உடலும் குரலும் நடுங்க கூடத்துக்கு ஓடி வந்தார். அடியே, குழந்தை எங்க? அம்பாள் கண்ணை திறந்துட்டாரடி, மாப்பிள்ள பையன் அடுத்த வாரம் வராண்டி. அவர் கண்களில் தான் கண்ணீர் பெருகியது. முக மாறுதல் இன்றி ஜனனி சமாச்சாரத்தை ஏற்றாள். அவள் மனதில் என்ன ஓடியது என யார் கண்டார்கள்? அவளே கண்டாளோ? அம்மாளுக்கு எரிச்சலாய் வந்தது. இவளோட சமாச்சாரம் எண்ணிக்கை தான் நமக்கு புரிஞ்சுது. ஆம்படையா வரான்னா இடிச்ச புலி மாதிரியா இருக்கிறது. இது மனுஷ ஜென்மந்தானா? ஐயர் சாந்தி முகூர்த்தத்தை முதல் முகூர்த்தம் மாதிரிதான் சம்பிரதாயமாய் கொண்டாடினார். அம்மாள் கூட இந்த தடவை அவ்வளவு எரிச்சலாய் இல்லை. மாப்பிள்ளை பையன் மணப்பாயில் மணமகள் அருகில் உட்கார்ந்திருக்கையில் இன்னமும் அதிகமாக சோபையோடு திகழ்ந்தான். முன்மண்டையில் மயிர் முன் பார்த்ததை விட அதிகமாய் கொட்டியிருந்த போதிலும் லேசாய் படர்ந்து வரும் அந்த வழுக்கையும் அழகு வழுக்கையாகத்தான் இருந்தது. அளவு மீறிய இன்ப நிகழ்ச்சியின் வடுக்கள் முகத்தில் விழுந்திருந்தன. ஆனாலும் இன்னமும் அந்த உடலும் அவ்வுடலை அதன் சறுக்கு பாதையில் விரட்டி ஒட்டி கொண்டிருக்கும் நெஞ்சு திடமும் இதைவிட அவன் அதிகம் தாங்குவான் என்பதை உணர்த்தின. அடர்ந்த புருவங்கள் சவுக்கு புதர்கள் போல் சிலிர்த்து கொண்டு விசிறி எழுந்து சந்திக்கும் இடத்தில் இட்டிருந்த சந்தன பொட்டு, அதனுள் குங்கும திலகம் அசலாய் நெற்றிக்கண்ணையே திறந்து வைத்தார் போல் முகத்துக்கு ஓர் உக்கரமான அழகை கொடுத்தன. கடைக்கன் பார்வையில் சிந்திய வெற்றி அங்கே குழுமியிருந்த பெண்களை கொள்ளை கொண்டது. ஜனனி மணவரையில் ஜன்னல் கம்பிகளை பிடித்துக் கொண்டு நின்று கொண்டிருந்தாள். வெளியில் நிறைந்த இருளில் நின்று உருவாகி உருவங்கள் எழுந்தன. 1, 2, 100, 1000. இத்தனை நாட்கள் உள்ளேயே அடக்கி வைத்துக் கொண்டிருந்த ஆத்திரத்தின் நிழல் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு தனியுரு கொண்டு அவள் கண் முன் விரித்தாடியது. ஜனனி, அடையாளம் தெரிகிறதா? அன்றைக்கு எங்களை நீ மறக்க விட்டு விடுவோமா? இன்னமும் நாங்கள் யார் என்று கண்டுபிடிக்கவில்லையே. சே, என்ன இவ்வளவு வசடாக இருக்கிறாய்? தொட்ட பிசுக்கு, விட்ட பிசுக்கு, எட்ட பிசுக்கு, கிட்ட பிசுக்கு, ஜென்ம பிசுக்கு, இதெல்லாம் நீ கேள்விப்பட்டதில்லையா? எங்களுக்கு தலை கிடையாது, உயிருண்டு. நாங்கள் காபந்தங்கள். ஆடுவோம், பாடுவோம், சிரிப்போம், அழுவோம், அழிய மாட்டோம். ஜனனிக்கு நெற்றி பொட்டில் வியர்வை அரும்பியது. பயமாக இருக்கிறதா? பயப்படாதேம்மா, பயப்படாதே கண்ணு. நாங்கள் இத்தனை பேர்கள் இருக்கிறோமே, எதற்கு பயம்? ஜனனி தோளில் கைப்பட்டு ஜனனி திடுக்கிட்டு திரும்பினாள். அவள் கணவன் புன்னகை புரிந்த வண்ணம் நின்று கொண்டிருந்தான். என்ன, பயந்து விட்டாயா? என்னை பார்த்தால் பயமாக இருக்கிறதா? ஜனனிக்கு மண்டை எரிந்தது. அவனை அவள் மௌனமாய் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஜன்னலின் வெளியில் அவள் கண்ட பேய் உருவங்கள் உள்ளே பறந்து வந்து சிரித்துக் கொண்டே அவள் உள்ளே புகுவதை உணர்ந்தாள். ஜலத்தை குடித்து உப்பும் நெட்டி போல் தனக்குத்தான் பெரிதாகிக் கொண்டு வருவது போன்ற ஒரு பயங்கர உணர்ச்சி. அவள் உருவம் பெரிதாக ஆக அவன் உருவம் அவளுக்கு சுருங்கிக் கொண்டே வந்தது. போக போக அவன் புழு போலாகி அவன் சிரிப்பும் அங்க அசைவுகளும் புழுவின் நெளிவை போல் அவளுள் பெரும் சீற்றத்தையும் அருவருப்பையும் எழுப்பின. அவளுள் அடைந்த பல்லாயிர பேய்களும் ஒரே பேயாய் திரள ஆரம்பித்தன. என்ன ஜனனி, அப்படி பாக்குற? கோபமா? அது நியாயம்தான். உனக்கு உன் நியாயம், எனக்கு என் நியாயம். இப்பொழுது சரியாய் போய்விட்டதோன்னோ? சிந்தி போனதை சிந்திக்காதே ஜனனி. இன்னமும் நான் எவ்வளவோ போயிருக்கிறேன், வந்திருக்கிறேன். வா. பெண்களுக்கு கோபம் அழகாய்த்தான் இருக்கிறது. ஆனால் அந்த கோபம் புருஷர்களுடைய பொறுமைக்கு அடங்கியிருக்கும் வரைதான் அழகு. மீறினால் அது பேய்தான். அவள் உள் திரண்டு கொண்டிருக்கும் உருவிற்கு அவள் கணவனின் வார்த்தைகளே உயிர்ப்பொறி வைத்ததும் ஜனனி உடல் குலுங்கியது. அவள் மேல் அவன் கைகள் விழுந்தன. அவளை ஒரே வீச்சில் வாரி மார்போடு மார்பாய் இறுக அணைத்தன. அவனுடைய முரட்டுத்தனத்தில் அவள் மார்பில் தாளிப்பல் அழுந்தியது. ஜனனி திணறினாள். அவளுள் திரண்ட பூதம் அவனை ஒரு விசிறு விசிறியது. தள்ளிய வேகத்தில்
கால் தடிக்கு பின்னுக்கே போய் கீழே விழுந்தான் அவன். இரும்பு கட்டிலின் கால் முடிச்சில் பின்மண்டை மடேரென மோதியது. அடி வேகத்தில் அவன் கத்தக்கூட இல்லை. ஜனனி என்று மெதுவாய் முனகினான். அப்படியே தலை தொங்கிவிட்டது. மூக்கில் இருந்தும் வாயில் இருந்தும் ரத்தம் குபுகுபுத்தது. ஜனனி திக்பிரமை பிடித்து நின்றாள். ஜனனி, ஜனனி, மாப்பிள மாப்பிள! கதவை படபடவென தட்டுகிறார்கள். கதவை திறக்க கூட தோன்றவில்லை அவளுக்கு. நின்றபடியே இருந்தாள். கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே தள்ளிக்கொண்டு புகுந்தார்கள். அவனையும் அவளையும் கண்டு பின்வாங்கினார்கள். கிட்ட போக கூட அஞ்சியவர்களில் ஒருவன் தைரியம் கொண்டு மாப்பிள்ளை மார்பில் கையையும் காதையும் வைத்து பார்த்தான். செத்து போனவர்களுக்கு செத்தது தெரிந்திராது. அவ்வளவு விரைவில் பிராணன் போயிருந்தது. ஜனனி, என்னடி இது? ஜனனிக்கு கண்களில் ஜலம் ஆறாய் பெருகியது. ஆனால் பேச முடியவில்லை. வாய் அடைத்து விட்டது. பலே ஜனனி என்று ஒரு வெறி குரல் அவள் உள்ளே எழுந்தது. ஐயோ ஜனனி என இன்னொன்று விக்கி விக்கி அழுதது. ஜனனி, ஜனனி! அவள் திடுக்கென விழித்துக் கொண்டாள். இந்த நள்ளிரவில் மை இருளில் யார் அழைப்பது? அவளுள் எழுந்த வினாவிற்கு அக்குரல் உடனே பதில் கொடுத்தது. ஆம் ஜனனி, உன்னை மீட்கத்தான் வந்தேன். ஆயினும் நீ நினைக்கும் மீட்சி அல்ல. உன்னை உனக்கு உணர்த்த வந்தேன். நீ உணர்ந்தால் நீ மீள்வாய். ஜனனி திடீரென உணர்ந்தாள். நள்ளிரவில் மை இருளில் குழல் இனிமையில் வரும் இக்குரல் வெளியில் இருந்து வராது, தன்னுள் இருந்துதான் வருகிறதென்று உணர்ந்தாள். இக்குரல் மௌனமாயும் அன்பாயும் அதே சமயத்தில் ஒரு அழுத்தத்துடனும் ஒலித்தது. எங்கேயோ எப்போதோ கேட்ட மாதிரி இருந்தும் இந்த புது குரல் அவளுக்கு பயமாக இருந்தது. அவளையும் அறியாது அவள் நாக்கு நீ யார் என்னும் வினாவை உருவாக்க முயன்றது. நான் யார்? என்றுமே நீ பிறப்பதற்கு முன்னரே முதல் உன்னிடம் இருந்து கொண்டு உன்னிடமிருந்து என்றுமே நீங்காதிருக்கிறேன். என்னை புரியவில்லையா? நீ உன்னை புரிந்து கொண்டால் என்னை புரிந்து கொள்வாய். ஏனெனில் நீயேதான் நான். நீ என்னை கண்ணால் கண்டது மறந்தாலும் என் குரலை காதில் கேட்டது ஞாபகம் இல்லையா? என்னை கண்டதும் கேட்டதும் ஞாபகம் இல்லையானாலும் என்னை காணவும் கேட்கவும் முயன்றது கூட ஞாபகம் இல்லையா உனக்கு? யோசி, யோசி, நன்றாய் யோசித்துப் பார். திடீரென நினைவு வந்த அதிர்ச்சியில் ஜனனிக்கு இருளில் கண்கள் அகல விரிந்தன. ஜனனி ஓவென கதறினாள். ஆமாம் ஜனனி, இப்பொழுது உனக்கு ஞாபகம் வருகிறது. நீ விளக்கை தூண்டிய பொழுது யாரை தூண்டுவதாக நினைத்தாய்? உன்னையேதான் நீ தூண்ட முயன்றாய். நாளடைவில் நீயாக எடுத்துக்கொண்ட பிறப்பின் மாசும் காலத்தின் துருவும் ஏற ஏற உன்னுள் இருக்கும் நான் உன்னுள் எங்கேயோ படு ஆழத்தில் புதைந்து போனேன். உன்னுள் இப்பொழுது நேர்ந்த பூகம்பத்தினால் நீயே புரண்டதால் உன்னுள் புதைந்து போன நான் இப்பொழுது வெளியே வந்தேன். என்னை கைவிட்டு விட்டாயே என் கடவுளே! ஜனனி, நீ என்னை விட்டு ஓடிப்போனாய். ஆனால் நீயே நானாய் இருப்பதால் உன்னை விட்டு நான் ஓட முடியாது. உன்னுடன் ஒட்டி கொண்டு வந்தேன். வந்த என்னையும் உன்னுள் புதைத்து விட்டாய். புதைத்தும் எனக்கு சாவு இல்லாததால் நீ என்மேல் மண்ணை போட்டு மூடினாலும் நான் மூச்சுக்கு தவித்து கொண்டாவது இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னை புதைத்து விட்டு என்னை கூப்பிட்டால் நான் வர முடியுமா? ஆனால் இப்பொழுது நீயே உன்னுள் புரண்டதால் நான் வெளியே வந்தேன். என் கைகள் ஒடிந்திருக்கின்றன. இருந்தும் உன்னை அணைக்கத்தான் நீட்டுகிறேன். நீ நானாக இருப்பினும் நான் நானாய்த்தான் இருக்க முடியும். நான்தான். நான் நீயாக முடியாது. நீதான் நானாக முடியும். எனக்கு நானில் இருந்து மாறும் இயல்பு இல்லை. ஜனனி, நீ அதை தெரிந்து கொள். இப்பொழுது நீ என்னிலிருந்து பிரிந்த நீ மறுபடியும் நானாகிக் கொண்டிருக்கிறாய். அதனால்தான் நான் மறுபடியும் உன்னில் உருவாக முடிகிறது. எங்கும் பரவி நிலையற்று உருவற்ற நிலையிலிருந்தே உருவாய் பிரிய முடியும். அவ்வுருவற்ற நிலையின் சாயையை அவ்வுருக்கள் தாங்கி இருப்பினும் அவை அவ்வுருவற்ற நிலையின் பிளவுகள்தான். ஏனெனில் முழுமையின் துண்டங்கள் அவை. அப்பொழுது துண்டங்களின் துண்டங்கள் முழுமையின் எவ்வளவு பின்னம்! ஆகையால் ஜனனி, ஜனனம் எவ்வளவு பின்னம்! ஆயினும் துண்டங்கள் இன்னமும் துண்டாகி பொடியாகி அப்பொடி இன்னமும் பொடிந்து மறுபடியும் உருவற்ற நிலையில்தான் கலந்து விடுகின்றது. ஆகையால் ஜனனி, நீ என்னில் மூழ்கினால் நீயே நானாகி விடுவாய்.
இதுதான் உன்னின் மீட்சி, இதுதான் உன்னின் மீட்சி, மீட்சி. அந்த குரல் மறுபடியும் அவளுள் அடங்கியது, குழலின் நாதம் போல. ஜனனிக்கு 15 வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் அவள் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பப்பட வேண்டியவளா, சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட வேண்டியவளா என்று சரியாய் தீர்மானிக்க முடியாமலே போயிற்று. வாயடைத்து போய்விட்டதால் கடைசி வரை மணவரையில் அவளுக்கும் அவள் கணவனுக்கும் இடையில் என்னதான் நடந்தது என அறிய முடியாமலே போயிற்று. வைத்தியர்கள் அவளை பரீட்சை பண்ணி பார்த்து மூளையில் ஏதோ அவளை அழுத்திக் கொண்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டார்கள். ஜனனி ஆஸ்பத்திரியிலும் சிறையிலுமாக காலத்தை மாறி மாறி போக்கினாள். ஆனால் எங்கும் அவளால் ஒருவருக்கும் இம்சை இல்லை. சாப்பாட்டை எதிரே வைத்தால் சாப்பிடுவாள். அவளுக்கு பசிக்கிறது என்று யாராவது சொன்னால்தான் அவளுக்கே தெரியும். நன்னடத்தை காரணமாக 3 வருட சிறை தண்டனை ரத்தாயிற்று. ஆயினும் அவளுக்கு போக்கிடம் இல்லாததால் அவளை வளர்த்த குடும்பம் பூண்டு கூட தெரியாமல் போய்விட்டது. ஆஸ்பத்திரியில் தான் இருந்தாள். இன்னமும் வெகுநாள் கழித்துத்தான் கொஞ்சம் கொஞ்சமாய் கொச்சை கொச்சையாய் பேச்சு வந்தது. முன் நினைவு சில சமயம் இருக்கும், சில சமயம் இருக்காது. ஆகையால் பேச்சுக்களில் தொடர்பும் இருக்காது. என்னில் இருக்கும் நான், உன்னில் இருக்கும் நான், நீ இல்லாத நான், நீயே இல்லாத நீ என்று என்னவோ பிதற்றிக் கொண்டிருப்பாள். ஆனால் நெற்றி குங்குமத்தையும் தாலி சரட்டையும் ஒரு நாளும் அழிக்க மறுத்துவிட்டாள். சரியா போச்சு, பைத்தியங்களா, அவர் செத்து போனார்னு யாரு புரளி பண்றது? அவருக்குள்ள இருந்த நீன்னா செத்தது, அவரில் இருக்கிற நான் தான் என்னைக்குமே இருக்கனே. நான் அவரோடு தினம் பேசி கும்மாளம் அடித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். நான் நித்திய சுமங்கலி, எனக்கு அமங்கலமே கிடையாது. இப்படி தனக்குத்தானே கையை நீட்டி நீட்டி மிகவும் உற்சாகமாக பேசிக் கொண்டிருப்பாள். எப்போதும் சந்தோஷமாய் சிரித்த வண்ணமே இருப்பாள். கடைசியில் விடுதலையானாள். உடம்பு தேவலையாயிற்று என்று அல்ல, அவளால் இனி ஆபத்தில்லை, இம்சை பண்ணாத பைத்தியம் என்று. அவளுக்கு சாப்பாட்டுக்கும் குறைவில்லை. ஏனெனில் அவளுக்கு பிச்சையிட்ட வீடுகள் அனைத்தும் திடீரென செழித்தன. அவள் கை நீட்டி வேண்டுமென்று கேட்டோ அல்லது தானாகவோ ஏதாவது சாமானை பெற்ற கடைகளுக்கு அன்றைய வியாபாரம் வெகு மும்முரமாய் நடக்கும். ஆகையால் அவளுக்கு அன்னமிடவும் கேட்டதையும் கேட்காததையும் கொடுக்கவும் நான் நான் என்று ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டனர். அவள் கையால் ஒரு முறை உடலை தடவினால் போதும், தீராத நோய்கள் அவ்வுடலில் இருந்து பொட்டென உதிர்ந்து போகும். இருந்தாலும் பைத்தியம். இப்படியே ஜனனி வெகுகாலம் தொண்டு கிழமாக ஜீவித்திருந்தாள். உடல் சுருங்கி பல் உதிர்ந்து தலைமயிர் வெண்பட்டாய் மின்ன. அப்புறம் ஒரு நாள் ஒரு மரத்தடியில் அவள் மத்தியான வேளையில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தாள். மத்தியானம் பிற்பகல் ஆயிற்று, பிற்பகல் மாலையாயிற்று, மாலை இரவாயிற்று, இரவு காலையாயிற்று, காலை பகலாயிற்று. அவள் மூக்கிலும் வாயிலும் எறும்பும் ஈயும் தாராளமாய் புகுந்து புறப்பட்டு கொண்டிருந்தன. ஆனால் அவள் எழுந்திருக்கவே இல்லை. லாசா ராமாமிர்தம் அவர்கள் எழுதிய ஜனனி குறுநாவல் முற்றும். ரொம்ப டிஃபரண்டான ஒரு ஸ்டோரி. ஆன்மீகத்திலிருந்து சமூகத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்தை கலந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில இந்த கதையை எழுதியிருக்காரு. ஒரு கடவுளே, ஏன்னா உலகத்துல மக்கள் எல்லாமே எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க, சிரமப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. மகிழ்ச்சியாக இருந்தாலும் அந்த சங்கடங்கள், கஷ்டங்கள் தான் அதிகமான பெர்சன்டேஜ் இருக்கு. சோ அந்த நிலைமையில கடவுளே குழந்தையா பிறந்து இந்த உலகத்துக்கு வந்தாலும் கடவுளுக்கும் கஷ்டங்கள் ஏற்படும். கடவுளும் அந்த கஷ்டத்தை எல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை முடிச்சிருக்காரு. சோ இந்த கதையை பத்தின உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.